தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் நீதிமன்றம் தடை விதித்தது. ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். ஜோசப் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். திருச்சி கிழக்கு தொகுதி சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அனைத்து இந்திய அதிமுகவை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தமிழக வெற்றி கழகம் பேரம் பேசி அவர்களை ராஜினாமா செய்ய வைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டது. 6 சட்டசபை உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் ராஜினாமா செய்தார்கள். மதுராந்தகம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை உள்ளிட்ட 6 சட்டசபை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தார்கள். மொத்தம் 7 தொகுதிகள் காலியாக உள்ளது. 7 தொகுதிகளுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்ற சூழ்நிலை இருந்தது. மேலும் ஒரு 5 சட்டசபை உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தது. தமிழக வெற்றி கழகம் அவர்களை பணம் கொடுத்து விலை பேசி வருவதாக கூறப்படுகிறது. இது தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் புயலை கிளப்பியது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் ஒருவர். இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அவர் வழக்கு தொடுத்தார். இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இதனை விசாரித்தது. தாராபுரம், பெருந்துறை ஆகிய 2 தொகுதிகள் தவிர மீதி 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதாவது திருச்சி கிழக்கு, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், விராலிமலை உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 50 கோடி 100 கோடி என ஆசை வார்த்தை கூறி அவர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வைத்து செயற்கையாக இடைத்தேர்தல் வர வைத்து அதன் மூலம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையை பெற தமிழக வெற்றி கழகம் முயற்சிக்கிறது. இந்த முயற்சிக்கு இது பின்னடைவாக கருதப்படுகிறது. தற்பொழுது இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது ஜோசப் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.